ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பேர் வந்து சீயம். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து இட்லி மாவு என்னைக்கு நம்ம அரைக்கிறோமோ அன்னைக்கு பண்ணிடலாம். ஈஸியான வேலை தான். நான் இப்போ இந்த இட்லி மாவு வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்து இன்னைக்கு வந்து ஸ்வீட் பூரணம் வந்து பண்ணுறோம். அதுக்கு வந்து பாசி பயர் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து கடலை பருப்பில் பண்ணுவாங்க. நான் வந்து இன்னைக்கு பாசி பயரில் பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து ஒரு 5 to 6 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது ஒரு 2 விசில் நம்ம வந்து விட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம பூரணம் பண்ணுறதுக்கு வந்து பாசி பயிர் வேக வச்சுருந்தோம்னா அது எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு மாவாக வெந்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூர்ணம் பண்ணுறதுக்கு நான் வந்து சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 கப் நான் வந்து பருப்பு எடுத்தேன். நான் 1 கப்பு தான் எடுக்கிறேன். இது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் மீடியம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையை வந்து உள்ளே போட்டுறேன். மண்டவெல்லம் இதோட வந்து 2 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். மீடியம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பருப்பு நல்லா திக்காகணும். அந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி இது கொஞ்சம் திக்காக வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து இதை நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். எப்பயும் ஸ்வீட் பண்ணும்போது அதில் லைட்டாக வந்து உப்பு சேர்த்தா வந்து அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து நல்லா தெரியும். இந்த கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நிறைய பேர் இந்த பூர்ணத்துக்கு வந்து தேங்காய் கூட வந்து ஃப்ரை பண்ணி போடுவாங்க. உங்களுக்கு அந்த தேங்காயோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் துருவிட்டு அது எண்ணெயில் இல்லைன்னா நெய்யில் நல்லா வறுத்துட்டு இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பூர்ணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வந்து திக்காக வரணும். நான் வந்து குக்கரில் வச்சுருந்தேன். சரி, அகலமான பாத்திரத்தில் வச்சா சீக்கிரமாக வந்து திக்காயிரும்ன்றனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதே போல் நீங்கள் வந்து பருப்பை வேக வச்சோடனே பருப்பில் கொஞ்சம் நிறைய தண்ணி இருந்ததுன்னா அதை வடிச்சிருங்க. வடிச்சுட்டு அந்த தண்ணியை வந்து வேறு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப நேரம் கிளறிட்டே இருக்க மாதிரி இருக்கும். சரி, இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பூர்ணம் வந்து ஆற வச்சுருந்தோம்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து உருண்டை பிடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி லைட்டாக கையில் வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சமாக தேய்ச்சிட்டு பிடிச்சிக்கோங்க. சில சமயம் வந்து பூர்ணம் வந்து தண்ணி ஆயிடுச்சு, பிடிக்க முடியல அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து உடச்சி கடலை இருக்குல்ல, பொரிக்கடலை, அதை வந்து பவுடர் பண்ணி கூட இதில் சேர்த்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பால்ஸாக வந்து எவ்வளோ பால்ஸ் வேணுமோ நம்ம அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவும் ரெடி. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவுனா நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி இட்லி பதத்துக்கு இட்லி மாவு அரைக்கிற மாதிரி நல்லா திக்காகவே இருக்கட்டும். தண்ணி ஆக்கிற வேண்டாம். இப்போ இதில் டிப் பண்ணி நம்ம போட்டுடலாம். பால்ஸ்லாம் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். பார்த்து போடுங்க. மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். மாவு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக அந்த இது கோட்டாய் வர அளவுக்கு வந்து பார்த்துக்கோங்க. ஒரு சைடு வந்து நல்லா வந்து கொஞ்சம் கலர் ஆயிடுச்சு. அப்போ வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த பக்கம் நல்லா வந்து செவந்து வரட்டும், எடுத்துடலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி செவந்து வந்திருக்கணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். வெளில நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து ஸ்வீட் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம சீயம் ரெடி. நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. நீங்கள் மாவு அரைக்கும் போது வந்து டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சிடலாம். பூர்ணம் செய்கிறது மட்டும்தான் இதில் நம்மளுக்கு வேலை, எக்ஸ்ட்ரா வேலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், யம்மியான சீயம் ரெடி. என்ஜாய் பண்ணுங்கள், நீங்களும் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள்.